வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ரிவ்யூ. சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் கேம் எம்ஆர்சி நகர் பேட்டில் அப்படின்ட்டு பில்டப்லாம் கொடுக்கும்போது எஸ்ஆர்ஹெச்னா நாங்க எம்ஆர்சி ஓட கிங் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட முதல் வின் இன் சேப்பாக். ஃபைனலி இன்னொரு அவே டீம் வந்து இந்த சேப்பாக் அன்பிட்டனை பிரீச் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஒரு ஆர்சிபி டீம் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் டிசிக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஃபைனலா பல வருஷத்துக்கு அப்புறம் முதல் வின் ஃபார் எஸ்ஆர்ஹெச். இந்த ஒரு ரிவ்யூக்காக ஐ வுட் லைக் டு வெல்கம் அப்பர் ஜெத். வணக்கம் அப்பர். ஏர்லி தாட்ஸ், என்ன நினைச்சீங்க இந்த ஒரு கேம் பத்தி? ஐ திங்க் நல்லா போயிருந்ததுங்க. அந்த மிடில் ஓவர்ஸ்ல எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சிஎஸ்கே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். மிடில் ஓவர்ஸ் நல்லா ஏஸ் பண்ணாங்க. ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. டெவல் பிரேவஸ் 11க்குள்ள வந்தாரு. ஆயுஷ் மாத்திரே நல்லா ஆடினார். ஒரு மாதிரி பிச்சு பிச்சு நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அந்த கீ மூமெண்ட்ஸ்ல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து 12 ஓவர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 107 இருந்தாங்க. 8 ஓவர்ஸ்ல ஓகே ஒரு 70 ரன்ஸ் அடிச்சா க்ளோஸ் டு 180 மார்க் போவான்னு பேசிட்டு இருந்தோம். பட் அந்த கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் விட்டுட்டே இருந்தாங்க. பவர் பிளேலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். எஸ், ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் போச்சு. பட் அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பேக் இருந்துச்சு. ஆயுஷ் மாத்திரை நல்லா விளையாடினாரு. சாம் கரன் நம்பர் 3 அமிச்சாங்க. பட் அந்த எண்ட் ஆஃப் த பவர் பிளேல பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் விட ஆரம்பிச்சாங்க. அண்ட் கன்சிஸ்டன்ஸா பேக் டு பேக் விக்கெட்ஸ் விட்டாங்க. ஒரு விக்கெட் விட்டு பார்ட்னர்ஷிப் வந்துட்டு அதுக்கப்புறம் விக்கெட் போல. கன்சிஸ்டண்டா போகும்போது உங்களால அட்டாக் பண்றதா இல்ல அடிக்கும் கொஞ்சம் ஆடுறதான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் டெவல் பிரேவஸ் வந்து கலக்கிட்டாரு. அப்சல்யூட்லி. ஐ திங்க் ஒரு ஃப்ரெஷ் ஆஃப் பிரெத் ஏர் இருந்தது அவரோட. அந்த ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம ஈவன் இன் ஃபீல்டிங் வந்து சரியான ஒரு ஒரு டிஃபரன்ஸை கொண்டு வந்தாரு. மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா அவர் வந்து சிக்ஸ், எப்பா எவ்வளவு சிக்ஸ், 4 சிக்ஸ் அடிச்சாரு. மத்த ஹோல் டீமே பாத்தீங்கன்னா ஐ திங்க் ரவீந்திர ஜடேஜா ஒரு சிக்ஸ் அடிச்சாரு. சிவம் டுபே கூட, தீபக் கூட ஒரு ஒரு நோ பால்ல ஒரு சிக்ஸ் போச்சு. அது மொத்தமா வந்து 6 சிக்ஸ், அதுல 4 அவர் அடிச்சாரு. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பா ரிஃப்ரெஷிங்கா இருந்தது பாக்குறதுக்கு. இன்னொரு பக்கம் ஐ திங்க் ஒன்ஸ் அகெயின் ஒரு சிவம் டூபே ஸ்டெப் அப் பண்ணல. ஜடேஜா மேல வந்தாரு. அவருக்குமே வந்து he was not going. அந்த ஒரு அந்த லேக் ஆஃப் அந்த ஒரு கான்பிடன்ஸ் தெரிஞ்சது, லேக் ஆஃப் ஃபார்ம் தெரிஞ்சது. திரும்ப நம்பர் 4 கொண்டு வந்தாங்க. சாம் கரன் ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க நம்பர் 3ல. அவருமே ஐ ஃபெல்ட் he was அகைன் கேம் டைம் இல்லாத மாதிரியே இருந்தது. சோ ஓவராலா பார்க்கும்போது ஒன்ஸ் அகெயின் அப்ப இது நிறைய இந்த சீசன்ல நம்ம பேசியிருக்கோம். அந்த இன்டென்ட் இல்ல. ஐ திங்க் இன்டென்ட்டை தாண்டி திஸ் இஸ் அ டீம் ரைட் நவ் ஸ்ட்ரகிளிங் வித் கான்ஃபிடன்ஸ். ஐ திங்க் கான்ஃபிடன்ஸ் இஸ் த ரைட் வேர்ட். அந்த ஒரு அந்த ஒரு இம்பிட்டஸ், அந்த ஒரு இன்டென்ட் எல்லாமே குறைவா இருக்கு. அதுதானே உண்மை. கண்டிப்பா உண்மை அதுதான். அண்ட் இது பாத்தீங்கன்னா அன்லைக் சிஎஸ்கே நிறைய விஷயம் நடந்துச்சு. ஒரு ஷேக் ரஷீதும் ஆயுஷ் மாத்திரையும் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ டெம்ப்ளேட்டை விட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்றாங்க பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. நீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா சாம் கரன் நம்பர் 3ல வந்தாரு. ஒரு டெவல் பிரேவஸ் ஆக்சுவலி ஒரு நம்பர் 4 பேட்டர். அவர் நம்பர் 4 வராம நம்பர் 5 வந்தாரு. ஜடேஜா வந்தார் 4ல. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கொஞ்சம் புதுசு, எல்லாருக்குமே புதுசு. அண்ட் எல்லாருக்கும் கேம் டைமும் அவ்வளோ கிடையாது. ஸோ சிஎஸ்கே எந்த மாதிரி டீம்னா ஒரு சாம் கரன் ஸ்டார்ட் பண்றாருன்னா அவரே போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேக் பண்ணி ஆட வைக்கிற ஒரு டீம். பட் இந்த சீசன்ல அந்த தோல்வி இருந்ததுனால அவங்க தே ஹேட் டு சேஞ்ச் தட் காம்பினேஷன். ட்ரை பண்ணினே இருந்தாங்க ஃபைன் பண்றதுக்கு. அன்பார்ச்சுனேட்லி முடியல, கஷ்டப்பட்டாங்க. அதனால ஒரு புது பிளேயர் திருப்பி வரும்போது, சாம் கரனே திருப்பி வரும்போது கூட இட் வில் டேக் சம் டைம். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் லேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் கேம் டைம் இல்ல. அந்த ஒரு ஒரு மாசம் கிரிக்கெட் ஆடல ஒரு மேட்ச்ல சென்டர் பிட்ச்ல. ஸோ எல்லாருக்குமே இட் மேக்ஸ் இட் டிஃபிகல்ட். அண்ட் இன்னொரு விஷயம், திரும்ப தீபக் கூட பக்கம் போனாங்க. அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் வினோதமா இருந்தது. சி ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஒரு டீம் வந்து இஸ் டவுன், இஸ் லோ. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் அவர் உள்ள கொண்டு வந்தது வந்து ஒரு ரைட் டிசிஷனா அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அண்ட் மேபி பிகாஸ் நிறைய மாற்றம் டீம்ல கொண்டு வரக்கூடாதுன்ட்டு திரும்ப பேக் டு தீபக் கூட போனாங்களா? இல்ல, எனக்கும் அதுல ஒரு டவுட் இருந்துச்சு. பேசிக்கலி அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு நினைக்கிறேன்னா, பேட்டிங் நம்மளுக்கு ஃபயர் ஆகல. ஸோ நிறைய பேட்ஸ்மேன் இருந்தோம்னா யாராவது ஒருத்தர் கிளிக் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்பர் 8 வரைக்கும் நம்ம பேட்டிங் அடிக்க வைக்கலாம். பட் எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, எஸ், மத்த மத்த நீங்க டாப் ஆஃப் தி ஆர்டர்ல சேஞ்சஸ் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். எஸ், டீம் அன்பார்ச்சுனேட்லி சரியா பண்ணல. ஸோ எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்மா தெரியுறாங்க. பட் தீபக் கூட நம்பர் 8ல வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு, 7 ஆர் 8ல வந்து ஆடுறதுக்கு நீங்க ஆல்ரெடி ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து நீங்க 11ல வச்சிருந்தீங்கன்னா, ஏன்னா போன மேட்ச் நல்லா போட்டிருக்காரு. 4 ஓவர்ஸ் 25 ரன்ஸ். நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தீபக் கூட கொண்டு வந்திருக்கலாம் இம்பாக்ட் பிளேயரா. இல்லைன்னா அன்சுல் கம்போஜ் அண்ட் அஸ்வின் இருந்திருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம பார்த்தோம், டியூவே இருந்தா கூட ஒரு சில பால் 100 அகமதுக்கு டேர்ன் ஆச்சு.
ரவீந்திர ம். ஜடேஜாக்கு ஒரு சில பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு. ஸோ அவ்ளோ டியூ இருக்கும் போதே கொஞ்சம் ஹோல்ட் ஆகுதுன்னா, விக்கெட்ல ஏதோ ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அஸ்வின் இருந்திருந்தாருன்னா, மேபி உங்களுக்கு ஒரு 2 ஓவர்ஸ் அந்த சாம் கரன் பவுலிங் போட்ட 2 ஓவர்ல அஸ்வின் அந்த இடத்துல போட்டிருக்கலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள் மேபி கொஞ்சம் டாக்டிக்கலி பண்ணியிருக்கலாம். போன மேட்ச் அத மிஸ் பண்ணாங்க. அதர்வைஸ் நெறைய நம்ம கிரிட்டிக்கலா இருக்க முடியாது. பிகாஸ் டீமே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த இயர். யா, யா, யா. ஐ திங்க் கரெக்ட்டா சொல்றீங்க. ஒரு விஷயம் வந்து அவங்களும் சி ஹானஸ்ட்லி அவங்களும் ட்ரை பண்ணாங்க. சாம் கரன் மேல கொண்டு வந்து ஏதாவது பண்ணுவாரா எதிர்பார்த்தாங்க. பட் சாம் கரனுக்கும் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல. பவுலிங்லயும் அவரு சொதப்பிட்டாரு. 2 ஓவர் வந்து ஏராளமான 24 ரன்ஸோ ஏதோ குடுத்தாரு. அதுவும் அந்த ஒரு சேஞ்சும் வொர்க் அவுட் ஆகல. தீபக் கூட திரும்ப போனாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஐ மீன் இந்த ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க குவாலிஃபை ஆறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது ஐ திங்க் தே ட்ரை டு ஃபீல் த பெஸ்ட் 11. ஏன்னா திரும்ப அவங்களோட டெம்ப்ளேட் தான் அந்த ஒரு அனுபவமா பேக் பண்ணாங்க. தீபக் கூட போனாங்க. நம்ம இன்ஃபேக்ட் பேசியிருந்தோம் ப்ரிவியூல ஒரு பத்திரானா இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கிறாரு. ஒரு மாதிரி கேட் ஆன் த வால் மாதிரி நேத்தன் எல்லிஸ் அந்த சைடு போவாங்களா இல்லாட்டி இல்ல பத்திரானாவை பேக் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அகெயின் தட் ஆல்சோ டென்ட் ஒர்க் அவுட். ட்ரை பண்ணாங்க பட் இட் ரியலி டென்ட் ஹேப்பனுங்க. ஐ திங்க் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் இயர்ஸ் அப்படிதான் இருந்தது. பட் இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த சீசன் ஃபுல்லா வந்து அவங்களோட போலிங் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இன்ஃபேக்ட் எல்லா டீமும் வந்து விளாசி இருக்காங்க இந்த பர்டிகுலர் டீம். பட் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எஃபர்ட் இருந்தது. ஷமி முதல்ல ஃபர்ஸ்ட் பால் பிளேன்னு சொல்லும் போது ஒரு விக்கெட் எடுத்தாரு. கமின்ஸ் வெரி வெரி எக்கனாமிக்கல் 2 for 21. அவருக்கு ஐடியலான ஒரு கிரவுண்ட் இது. இன்டு த விக்கெட் ஸ்லோர் ஒன்ஸ் நிறைய போடுவாரு. ஜெயதேவ் உனட்கட்டும் நல்லா அவருமே 2 for 21. பட் ஹர்ஷல் பட்டேல் தான் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த ஒரு டென்ட்டை கிரியேட் பண்ணாரு. பிரவிஸோட விக்கெட்ல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த மொமெண்டம் அப்படியே மாறிச்சு. அங்கிருந்து ஒரு மாதிரி புஷ் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் ஹர்ஷல் பட்டேலோட போலிங் தான் அப்ப. ஐ திங்க் நீங்க எல்லாமே கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அந்த சர்ப்ரைசிங் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஓகே சேப்பாக் வந்திருக்காங்கன்னா, அவங்க ஸ்பின்னர்ஸ். ஓகே இன்னைக்கு யார் ஸ்பின்னர்ஸ் இருக்கா? எப்படி போட போறாங்க? ராகுல் சஹர் ஆட வைக்க போறாங்களா? இல்ல வந்து ஜீஷான் அன்சாரி எப்படி விக்கெட் எடுப்பாரா இந்த பிட்ச்ல அப்படின்னு. பட் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பேட் கமின்ஸ், ஜெய்தேவ் உனட்கட், ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்து குடுத்தாரு. இதுல 3 பவுலர்ஸ் ஷமி தவிர ஜெயதேவ் உனட்கட், பேட் கமின்ஸ் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் ஸ்லோ விக்கெட்ஸ்ல நல்லா பண்ணக்கூடிய பவுலர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்லோவர் பால்ஸ் இருக்கு. இன்டு த விக்கெட் போடுவாங்க. கிரவுண்ட் கொஞ்சம் பெருசு சைட்ல. ஸோ அழகா டாக்டிக்கலி விளையாடினாங்க. ஹர்ஷல் பட்டேல் நம்ம பார்த்திருக்கோம். நீங்களும் பல முறை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அவர் எப்பெல்லாம் விக்கெட் எடுக்கிறாங்களோ ஒரு விக்கெட் எடுக்கிறது இல்ல. 3, 4ன்னு எடுக்கிறாரு. ஸோ டெஃபினெட்லி அந்த மாதிரி 3, 4ன்னு எடுக்கும்போது டென்ட் கிரியேட் தான் பண்ண போறாங்க. அண்ட் மோர் சூட்டட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த பிட்ச்ல பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஆனா ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கமிந்து மெண்டிஸ் எஸ் 2 கையில போடுறாரு ஒத்துக்கிறேன். பட் அவரோட அவுட் அண்ட் அவுட் ஸ்பின்னரான்னு கேட்டா கிடையாது. அதனால தான் டெவல் பிரேவர்ஸ் அட்டாக் பண்ணி அடிச்சாரு. பட் இந்த மாதிரி ஓட்டைகளும் இருந்துச்சு அவங்க டீம்ல. பட் அந்த ஓட்டைய சரி செய்யறதுக்கு அந்த ஃபாஸ்ட் பவுலர் ஸ்டெப் அப் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. Yeah, absolutely. I think especially against சிவம் டூபே ஒரு மாதிரி அந்த ஒரு லைன் அந்த ஒரு லென்த்தே தரல. பாருங்க ஒரு மாதிரி அந்த ஒரு ரேஞ்சிலே தரல. ஒரு மாதிரி இன்டு த விக்கெட் போட்டாங்க அண்ட் நிறைய கிராம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஜடேஜா திரும்ப திரும்ப நம்பர் 4 ட்ரை பண்றாங்க. எனக்கு ஏன் இந்த ஒரு 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 பிளான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வெளியில இருந்து ஐ டோன்ட் நோ ப்ராபப்லி உள்ள இருந்து பாக்குறதுக்கு அதாவது டீம் என்விரான்மெண்ட்ல இருந்து பாக்குறதுக்கு ஒரு டிஃபரெண்ட் கண்ணோட்டம் இருக்கும். பட் வெளியில இருந்து பார்க்கும்போது ஹி டசன்ட் லுக் லைக் ஒரு கான்பிடன்ஸ் தர மாட்டேங்கிறாரு. அவரால ரன் அடிக்க முடியும், கேம் எடுத்துட்டு போக முடியும், ஆர் ராதர் ஒரு 6ஏ அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் தர மாட்டேங்கிறாரு. எனக்கு மட்டும் தான் இந்த ஃபீலிங் இருக்கா? இல்லாட்டி அப்புறம் உனக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கா? இல்ல. ஸோ பேசிக்கலி எனக்கு என்ன ஃபீல் இருக்குன்னா, ரவீந்திர ஜடேஜா மோர் ஸோ 6, 7ல ஆடி பழகிட்டாரு சிஎஸ்கேக்கு. ஸோ அந்த ரோல்ல அவர் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா 10 பால்ஸ், ஒரு 12 பால்ஸ் ஆடுவாரு சில மேட்சஸ்ல. சம்டைம்ஸ் அது கூட வராது. ஸோ அந்த மாரி மோல்டா யூஸ் ஆனதுனால, திடீர்னு இப்ப நம்பர் 4 ஆடும்போது, அந்த ஒரு பேஸ் ஆஃப் பிளே சம்டைம்ஸ் அவர் வந்து இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட்ன்னு தோணுது. இப்போ இப்ப அடிக்க போலாமா? இல்ல கொண்டு போலாமா கேம? அந்த இப்ப கடைசியில போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ரோலு? 12 பால்ஸா? சி பால், ஹிட் பால் தான். 12 பால்ல எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்? பட் நம்பர் 4ல போம்போது அப்படி கிடையாது. ஒரு ராய்டு ஆடும்போதோ சரி, ஒரு பத்ரினா ஆடும்போதும் சரி, நெறைய பிளேயர் சுரேஷ் ரெய்னா ஆடும்போதும் சரி, அவங்க வந்து கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ கால்குலேட்டிவ் ரிஸ்க்னா இப்ப நீங்க வந்து ஆர்சிபில சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆடுனீங்கன்னா, உங்க பார் ஸ்கோரே 220, 230. எஸ்ஆர்எச் உப்பல்ல ஆடுனீங்கன்னா 220, 230. மிடில் ஓவர்ஸ்ல நீங்க பார்த்துலாம் ஆட முடியாது.
நீங்க ஸ்ட்ரைட்டாவே அடிக்கணும். கால்குலேட்டிவ் ரிஸ்க்லாம் கிடையாது. பட் இங்க சேப்பாக்ல ஆடும்போது அந்த கால்குலேட்டிவ் ரிஸ்க் இருக்கு. அந்த பேஸ் ஆஃப் பிளே இருக்கு. 170, 180 வரதுக்கு நான் என்ன பேஸ்ல ஆடணும்? அந்த 7 to 11 எப்படி பேஸ் பண்ணணும்? 12 to 16 எப்படி பேஸ் பண்ணணும்? அதுதான் இன்னும் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் ஃபேஸ்ல இருக்காரு. ஐ ஃபீல் டெவல் பிரேவ்ஸ நீங்க 11ல ஆட வச்சுட்டீங்கன்னா, அப்ப அட்லீஸ்ட் நம்பர் 4 அமிச்சிருக்கலாமேன்னு தான் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. திங்க் இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் நெறைய பேருக்கு இந்த மாரி பல மேட்சஸ்ல வந்து ஏன் கரெக்ட்டான பொசிஷன்ல கரெக்ட்டான பிளேயர ஆட வைக்க மாட்டேங்கிறாங்க. ரைட் ஃப்ரம் ருத்துராஜ், ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ருத்துராஜ் கேப்டனா இருக்கும்போது ஏன் அவர் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது. டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்தர் 2 பேருமே சிமிலர் சார்ட் ஆஃப் பிளேயர்ஸ். ஏன் அவங்கள ஃபீல் பண்றோம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது. இந்த ஒரு மேட்ச் வந்து எம்எஸ் தோனி ஏன் முன்னாடி வரல அப்படிங்கிற ஒரு 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 கேள்வி இருந்தது. இந்த மாரி ஐ திங்க் கன்சிஸ்டன்ட்டா இந்த சீசன் ஃபுல்லாவே டிசிஷன் மேக்கிங்ல கன்சிஸ்டன்டா ஒரு மாதிரி இஷ்யூ இருந்திருக்கு. அப்புறம் யூசுவலா சிஎஸ்கே வந்து அவங்க டிசிஷன்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் இந்த வருஷம் இட் இஸ் ஜஸ்ட் நாட் ஃபாலன் இன் பிளேஸ். இது வந்து டீம் மேனேஜ்மெண்டா இல்லாட்டி கேப்டனா யார் இந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் இட் இஸ் அப்சல்யூட்லி நாட் ஹேப்பனிங். அதுதான் உண்மை. பட் இன்னொரு பக்கம் வில் டாக் அபவுட் எஸ்ஆர்ஹெச் ஓட பேட்டிங். இன்னைக்கு இஷான் கிஷனுக்கு நல்ல ஒரு நாக்கு. ஃபைனலா அவருக்கு வந்து தேவையான ஒரு நாக்கு 44 அடிச்சாரு. அவர் தான் ஆங்கர் பண்ணாரு. பட் ஒரு சில பாயிண்ட்ஸ்ல ஒரு சில மொமெண்ட் ஆஃப் த கேம்ல வந்து சிஎஸ்கே கேம்ல இருந்தாங்க. பட் ஐ திங்க் இட் வாஸ் ஆல்வேஸ் தட் அந்த ஒரு பேட்டர் வந்து நின்னு ஆடினா இந்த மாதிரி பிலோ பார் ஸ்கோர் ஆல்வேஸ் நீங்க கம்பேக் பண்ண முடியும் அப்படின்ட்டு தெரிஞ்சதுல. டெஃபினெட்லி. ஏன்னா நீங்க 155 சேஸ் பண்ணும்போது ஆஸ் அ பேட்டர் உங்களுக்கு தெரியும். எஸ் விக்கெட் விழுந்தா கூட பரவாயில்ல, ஒரு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துருச்சுன்னா டெஃபினெட்லி இது எனி டைம் காம்பன்சேட் பண்ணிடலாம். கடைசி வரைக்கும் கேமை கொண்டு போனோம்னா ஜெயிச்சிடலாம். அதை காமிச்சாங்க. அவங்களுமே ஒரு ஸ்டேஜில் ப்ரெஷருக்கு வந்தாலுமே அந்த 155ன்றது ஒரு ரீச்சபிள் டார்கெட் தான். இதே ஒரு 170, 180னா டோட்டலி ஸ்டோரியே டிஃப்ரெண்ட். அவங்க இன்னும் ஹார்டாக போயிருக்கணும், எக்ஸ்ட்ரா விக்கெட்ஸ் எடுக்க பார்த்துருக்கலாம். ஸோ பட் அங்கே தான் இஷான் கிஷன் சூப்பராக ஆடினாரு. இந்த முறை டைம் எடுத்தார். அவருக்கு தெரியும் எஸ் இந்த டார்கெட் நம்மளுக்கு வித்தின் ரீச் தான் இருக்கு, நம்ம டைம் எடுத்து ஆடணும், ஆல்ரெடி கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அண்ட் அவருக்கு கிளியரா தெரியுது அவர் ஷேப்பை லூஸ் பண்ணாம இன்னும் கொஞ்சம் காம் அண்ட் கம்போஸ்டா பேட்டிங் ஆடும் போது அவரோட பெஸ்ட் வருது வெளியில. இந்த பெஸ்ட் வெளியில வர வர ஆட்டோமேட்டிக்கா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மேல போகும். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடின 100ஓட ஃப்ளோ திருப்பி வரலாம். அது மட்டும் இல்ல, அவரு ஒரு பக்கம் ஆடினாரு. கமிந்தோ மெண்டஸும் நிதிஷ்குமார் ரெட்டியும் வைட்டல் நாக் ஆடி கொடுத்தாங்க. அந்த டைம்ல ஒரு விக்கெட் போயிருந்ததுன்னா கேம் திருப்பி சிஎஸ்கே பக்கம். ஏன்னா பிரஷர் அவங்களும் தோத்துட்டு தான் வராங்க. ஸோ டெஃபினெட்லி அது கஷ்டமா இருக்கும். ஆஹா, என்னென்னமோ இப்போ புஸ்வானாலாம் உங்க பின்னாடி வருது, செலிப்ரேஷன் வருது. பட் பட் ஐ மீன் ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருந்தது இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஓப்பனிங் பவர் பிளே போது கலீல் அஹமத் செமையான, ஐ மீன் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கலீல் அஹமத் ஒன் செகண்ட் பவர் பிளேல அந்த பிரேக் த்ரூ கொடுத்தாரு. அன்ஷுல் கம்போஜ் வந்து அந்த 3 ஓவர் செமையா போட்டாரு. அவருமே டிராவல்ஸ் ஹெட் விக்கெட் எடுத்தாரு. சோ அந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல டெஃபினெட்லி ஒரு ஹோப்ஸ் கொஞ்சம் அதிகமாச்சு. ஈவன் அகேன்ஸ்ட் கிளாசன் இட் வாஸ் டெரிஃபிக். ஏன்னா ஒரே ஒரு 4 தான் கொடுத்தாங்க. ஜடேஜா அந்த ஒரு விக்கெட், தோனி அந்த ஒரு போலிங் சேஞ்ச் சூப்பரா பண்ணாரு. ஒரு மாதிரி இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்ல தான் கேம்ல இருந்தாங்க. பட் ஐ ஃபெல்ட் எங்க கேமை விட்டு வெளியே எங்க போனாங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு 13th ஓவர் 10 ரன் வந்த அப்புறம் தான் ஐ டோன்ட் நோ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சினாரியோல வந்து பத்திரானாவோட போலிங் இஸ் நாட் ஐடியல். அண்ட் இன்னைக்கு அவர் போட்ட அந்த ஒரு ஸ்டார்டே வந்து ஒரு 2-3 வைடோட தான் ஆரம்பிச்சார். அண்ட் அவரோட ரேடார் வந்து இட்ஸ் வெரி ஒரு ஹிட் ஆர் மிஸ் ரேடார். அண்ட் இந்த மாதிரி ஒரு கேம் சினாரியோல ஏன்னா பத்திரானாவோட பெஸ்ட் வந்தது வந்து ஒரு மாதிரி 10 ரன்ஸ் per ஓவர் 12 ரன்ஸ் per ஓவர் போடும் போது அவர் கேமை வந்து அப்படியே நிறுத்துவார். either by getting only 6-7 runs per over or even get a wicket and stop by 4 runs. But இந்த சினாரியோல ஐ திங்க் அவரோட இம்பாக்ட் வந்து கம்மியா இருந்தது. ஐ திங்க் அவரோட போலிங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கும் இந்த வருஷத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்பர் 1 எஸ் நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு தடவை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அவர் SA20ல போடும்போது சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு தான், ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடினாரு. அவரோட ஆக்ஷன் கொஞ்சம் கை மேலே வந்துச்சு. நான் இன்ஃபேக்ட் நல்லா ஃபாலோ பண்ணியிருந்தேன் அதை. நிறைய ரன்னுக்கு போனார். அங்கே மிடில் ஓவர்ஸ்லையும் கொண்டு வந்தாங்க. அப்புறம் டெத்தும் போட பார்த்தாரு. அப்புறமா ட்ராப் ஆனார். இங்கே வரும்போது திருப்பி அந்த ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணார். ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் உங்களால் இன்னும் ரிலேட் பண்ண முடியும். ஒரு ஏஜுக்கு அப்புறமா ஒரு சேஞ்ச் பண்ணும்போது
நம்ம பாடி எஸ் மென்டலி நம்ம சொல்லலாம் ஒரு சேஞ்ச் கொண்டு வர போறேன்னு. பட் பாடி யூஸ் டு ஆர் அந்த ரிதம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். பேட்டராவும் சரி, பவுலராவும் சரி, மோர் சோ ஃபார் அ பவுலர். அதுவும் அவரை மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கிற பவுலருக்கு இன்னுமே கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கமிங் இன் டு த சீசனே ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. அவரோட பெஸ்ட்டுக்கு அவர் போட்டாருன்னு அவர்கிட்டயே கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவார். பிகாஸ் எக்கச்சக்க வைட்ஸ் லெக் சைடில் போடுறாரு அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக போடுறாரு. ஏதோ ஒரு மேட்ச் ஆஃப் டே போடுறாருன்னு சொல்ல முடியாது. எப்பெல்லாம் போடுறாரு தோனியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெக் சைடுக்கு தான் வெயிட் பண்ணுறாரு அந்த வைடுக்கு. பேட்ஸ்மேனும் கொஞ்சம் கணிச்சிடுறாங்க, ஓகே இவர் எந்த சைடு போடுறாரு, எப்படி டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதனால ஐ திங்க் கான்ஃபிடன்ஸும் நம்ம கேட்குறோம்ல, ஏன் வந்து ஒரு 10 ரன் ஒரு நியூ பால்ல போடக்கூடாது ஒரு ஓவர், அதாவது பவர் பிளேல அவருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. ஆஸ் அ கேப்டன் மேபி அவங்களுக்கு தோணலாம்ல, இவர் வந்து ப்ரீவியஸ் சீசன்ஸ் மாதிரி bowling போடல. அதனால எனக்கு அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஒருவேளை அந்த ஓவர் அந்த ரன் கொடுத்துட்டாருன்னா அட்லீஸ்ட் ஃபீல்ட் ஸ்ப்ரெட்டா இருக்கும்போது ரன் போவாதேன்னு சொல்லிட்டு. அதுதான் என்னோட ரீசனிங்கா இருக்கும் அவருக்கு பவர் பிளேல கொடுக்காது. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி கம்மி ரன்ஸ் இருக்கும்போது அவருக்குமே கஷ்டம். அதுவும் வெட் பால், ஒரு ஆக்ஷன் சேஞ்ச், எவ்ரிதிங் புட் டுகெதர் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். 100%. ஐ திங்க் பீடாக் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல இந்த ஒரு பாயிண்ட் ரேஸ் பண்ணாரு. ஏன் பவர் பிளேல வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 140 போடுற எபிலிட்டி இருக்கு அப்படின்ட்டு. ஐ திங்க் ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் நீ சொல்லியிருக்க. மேபி த டீம் மேனேஜ்மெண்ட் தாட் இந்த மாதிரி வந்து அவரு இஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட். ஸோ அவரோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல போடுறது தான். பட் அதுவும் நடக்கலன்னா ஐ திங்க் மேபி தே ஹாவ் டு லுக் ஃபார் ப்ராபப்ளி ஒரு நேத்தன் எல்லிஸை கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்சுக்கு ஓடும். பட் சேயிங் தட் ஐ திங்க் நீ எக்ஸ்ட்ராஸ்ன்னு சொன்ன, ஆக்சுவலி இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் மேட்ச்ல இந்த எக்ஸ்ட்ராஸ் வில் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 11 வைட்ஸ் போட்டாங்க, 102 நோ பால் போட்டாரு. அந்த நோ பால் லக்கிலி வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்ல, ஏன்னா மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். அண்ட் இன்னொரு பிக் டிஃபரன்ஸ் வந்து ஃபீல்டிங். அப்புறம் ஐ திங்க் எனக்கு வந்து ஒன்ஸ் அகெயின் அந்த ஆக்ஷன் டேபிள்ல போகும்போது என்ன மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை திரும்ப எனக்கு வருது. ஏன்னா முந்தா நேத்துக்கு வந்து வினய்குமார் கிட்ட நான் பேசிட்டு இருந்தோம். நம்மளோட அந்த தமிழ் கமெண்ட்ரி உட்கார்ற இடத்துல அவர் வந்து உட்காந்து பேசியிருந்தாரு. ஸோ we were just having a discussion. அப்போ வந்து அவர் சொன்ன, நாங்க we were just asking him, ஏன்னா அவர் மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட் அந்த ஒரு இதுல இருக்கிறாரு. அவர் ஆக்சுவலி ஸ்கவுட் பண்றாரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஸோ அவர்கிட்ட நாங்க கேட்டோம், ஃபீல்டிங் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னாரு, இட் இஸ் டெஃபினெட்லி அ ஃபேக்டர். ஏன்னா ஒரு 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 பேட்டர் ஆர் பவுலர் மினிமம் ஒரு டீசென்ட் ஃபீல்டரா இருக்கணும். அது இல்லாட்டி நாங்க வந்து யோசிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் பதிவு பண்ணாரு. இன்ஃபேக்ட் சொன்னாரு. பட் இஸ் இந்த ஒரு டீமை பார்க்கும்போது அந்த ஒரு யோசனை இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஒரு டீம்ல நீ எடுத்து பார்த்தனா த பிளேயர்ஸ், அந்த ஒரு பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜடேஜா, பிரவிஸ், இவங்களை தாண்டி எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ, ப்ராப்ளி ஆயுஷ் மாத்ரே இவங்க இருக்கலாம். பட் வெரி லிட்டில் சாம்பிள் சைஸ், எனக்கு ஒன்றும் தெரியல. பட் ப்ரூவன் கமாடிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேரும். மத்தவங்க எல்லாருமே வந்து ஐ ஜஸ்ட் ஃபீல் ஒரு 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 பேகேஜ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கலீல் அகமது இருக்கட்டும், பத்திரானாவா இருக்கட்டும், அன்சுல் கம்போஜ் ஓகே, நாட் த சேஃபஸ்ட்னு சொல்ல மாட்டேன். இது தவிர மத்தவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸா தான் இருக்கிறாங்க. நூர் அகமது இருக்கிறாரு, அவருமே நாட் த மோஸ்ட் குவிக்கஸ்ட். ஏன்னா மத்த டீம்ஸ்ல இருக்கிற பெஞ்ச் மார்க் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வே பிலோ பாரா இருக்கு. டு யூ திங்க் ஆக்ஷன் டேபிள்ல இந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்களா, ஆர் ஜஸ்ட் பேட்டிங் ஆர் bowling இது ரெண்டுமே ஏதாவது நல்லா பண்றாங்கன்னா எடுத்துப்போம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குமா? சரி, எக்ஸாக்டா உள்ள என்ன நடந்துச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி அந்த தாட் இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். இப்போ டீம் எடுக்கும்போது எல்லாருமே வந்து இவர் என்ன ரோல், ஆல்ரவுண்டரா, பேட்ஸ்மேனா, போலரா, விக்கெட் கீப்பரான்னு பார்க்கும்போது ஐ திங்க் அந்த டைமும் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகும்போது ஓகே நம்ம இந்த 11 ஃபீல்ட் பண்ணோம்னா யார் யார் என்னென்ன பொசிஷன்ல நிக்க போறாங்க. நான் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் சொல்றேன் இது. ஸோ நீங்க அந்த மாதிரி டீம் பிளேயர்ஸை பிக் பண்ண ஓகே, ஒரு ஃபீல்டர் 2 ஃபீல்டர் ஓகே ரைட்டு. பட் ஓவரால் டீம்ல வந்து உங்களுக்கு சாலிட் ஃபீல்டர்ஸ் ஹாட் ஸ்பாட்ஸ்ல நிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இருக்கணும். ஆர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிளேயர் ரொம்ப பயங்கர எக்ஸ் ஃபேக்டர் வச்சிருக்காரு, அவர் ஃபீல்டிங்கே மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அவர் பேட்டிங்ல ஷுவரா அடிச்சு கொடுத்துருவாரு, ஆர் அவரோட bowlingல விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு அப்படின்னா எஸ், அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு ஒரு இடம் டெஃபினெட்லி இருக்கு. சுனில் நாராயண் மாதிரி. ஆமா. ஸோ ஒரு பிளேயர் அந்த மாரி இருக்க முடியும். பட் அந்த மாரி ஒரு கேலிபர்ல இருக்கும்போது, சுனில் நரைன் மாரி ஒரு கேலிபர்ல இருக்கும்போது, யூ கேன் டேக் தட் சான்ஸ். பட் ஓவரால் நீங்க பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்ல ஃபீல்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இந்த சீசனே நான் சொல்றேனே, ஆர்ஆர் கீழ இருக்காங்க டேபிள்ல. அவங்க எக்கச்சக்க கேட்ச் விட்டுருக்காங்க இந்த சீசன். இன்ஃபாக்ட் நீங்க வந்து இன்னியோட மேட்சோட டர்னிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேட்டிங், பவுலிங் எல்லாம் பேசுறோம். ஃபீல்டிங் தான்.
அந்த கமிந்து மெண்டிஸ் அந்த கேட்சை பிடிக்கலன்னா மேபி நம்ம சிஎஸ்கே விக்டரி பத்தி கூட இங்க பேசிட்டு இருக்கலாம். ஸோ ஃபீல்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அப்சல்யூட்லி. ஐ திங்க் கேட்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி பிலோ பார் ஸ்கோர் வந்து நிறைய டீம்ஸ் வந்து ஃபீல்டிங்ல ஒரு ஒரு சின்ன ரன் அவுட் இங்க அங்க ஒரு ஒரு நல்ல கேட்ச், ஒரு நல்ல ஒரு ஸ்டாப், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வில் கோ அ லாங் வே. ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் இந்த ஒரு சீசன் ஆக்சுவலி இந்த ஒரு மேட்சை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய எரர்ஸ் இருந்தது ஃப்ரம் சிஎஸ்கே. வேற இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த அளவுக்கு எரர்ஸ் பண்ணல, அதனாலதான் அவங்க வின் பண்ணாங்க. பட் லெட்ஸ் சி இன்னும் மேத்தமேட்டிக்கலா ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஐ திங்க் த பாட்டம் லைன் இஸ் இப்போ அவங்க சிஎஸ்கே ஆடுற கிரிக்கெட் வச்சு பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் அண்ட் மத்த டீம்ஸ் ஆடுற கிரிக்கெட் வச்சு பார்க்கும்போது தே ஆர் நோவேர் க்ளோஸ் டு குவாலிஃபை பண்றதுக்கு டிசர்விங் இல்லைன்னு தான் நான் சொல்லணும். பட் மேத்தமேட்டிக்கலி பாசிபிள். கோயிங் ஃபார்வர்ட் what do you think will happen? ஐ திங்க் நேத்தன் நெல்லிஸ் மாதிரி ஒரு பிளேயர், மோர் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ், ஒரு மேபி ஒரு வன்ஷ் பேடி மாதிரி ஒரு பிளேயருக்கு எல்லாரையுமே ட்ரை அவுட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச் தான். எஸ், ஒரு பெரிய டீம், பெரிய லெகசி உள்ள டீம், ஐகானிக் டீம், 5 முறை சாம்பியன்ஸு. ஃபேன்ஸுக்குமே நான் சொல்கிறேன், புது பிளேயர்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் ஃபேன்ஸுமே வந்து இட் இஸ் வெரி நியூ ஃபார் தெம். இப்போ நீங்கள் எல்லா டீம்ஸும் பாருங்களேன், அவங்க தோத்து பார்த்துருக்காங்க. அவங்க ஃபேன்ஸ் வந்து அட்லீஸ்ட் அது ஒரு கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ முறை நம்ம குவாலிஃபை ஆகும்போது இட் இஸ் வெரி நியூ ஃபார் த ஃபேன்ஸ் ஆல்சோ. மேபி ஐ திங்க் இந்த ஒரு கம்மிங் கேம்ஸில் ஒரு ஃபியூ விக்ட்ரிஸ் வந்துச்சுன்னா ஃபேன்ஸுக்கும் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும். அதான் ட்ரை பண்ணுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இவ்வளோ நாள் வரல, அட்லீஸ்ட் ஹோமில் ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அந்த புது பிளேயர்ஸை ஸ்லோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்க்கணும், ஒரு 2-3 கேம்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஸோ தட் நெக்ஸ்ட் இயருக்கு சேஞ்சஸ் நடக்கும்போது ஒரு ரிட்டென்ஷனாக இருக்கலாம், ஒரு பிளேயர் ரிலீஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் நாங்கள் இவனை ட்ரை பண்ணிட்டோம், அதனால இப்போ ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா பிளேயர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சரி, டீம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சரி கரெக்டாக இருக்கும்னு தோணும். ஓகே ஃபைன். ஸ்டில் எஸ்ஆர்ஹெச் வந்து 6 பாயிண்ட்ஸ் எடுத்து 8th பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்களோட ஹோப்ஸ் என்னன்னா தே ஆர் ஸ்டில் இன் த ரேஸ் டெக்னிக்கலி. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து 5 மேட்ச் இருக்கு. ஸோ இங்க இருந்து 16 பாயிண்ட், அவங்க எல்லா மேட்சும் வின் பண்ணா 16 பாயிண்ட் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் வீல் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா 16 வந்து இனஃபா இருக்குமா டு குவாலிஃபை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா டாப் 6ல பாத்தீங்கன்னா 12 பாயிண்ட்ல 3 பேர் இருக்கிறாங்க. ஜிடி, டிசி, ஆர்சிபி. எம்ஐ 10ல இருக்கிறாங்க, பஞ்சாப் 10ல இருக்கிறாங்க, எல்எஸ்ஜி 10ல இருக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கேகேஆர் 6ல இருக்கிறாங்க, எஸ்ஆர்ஹெச் 6ல இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் 16 கொஞ்சம் டவுட் தான். பேசிஸ் ஆன் நெட் ரன் ரேட் வரும்ன்ற அப்படின்னு எனக்கு தோணுது. நாளைக்கு இன்ஃபேக்ட் நாளைக்கு யார் ஆடுறாங்க? கேகேஆர் வர்சஸ் பஞ்சாப் ஆடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஆடின மேட்ச் ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச், பஞ்சாப் வின் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் ஹை ஸ்கோரிங் மேட்ச ஒன்ஸ் அகெயின் பஞ்சாப் வின் பண்ணாங்க. ஸோ ரிவெஞ்ச் எடுப்பாங்களா கேகேஆர்? ஐ திங்க் நாளைக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. அவங்க டோர்னமெண்ட்ல ஒரு கம்பேக் பண்ணணும்னா நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம். ஹோம்ல வேற ஆடுறாங்க. ஐ திங்க் போன மேட்ச் அந்த 111 அவங்க மைண்ட்ல டெஃபினெட்லி ஒரு ஸ்கார் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹார்டா வருவாங்க. தே வில் ஹேவ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். ஐ ஃபீல் கேகேஆர் டீம் இருக்கு, டீம் இல்லாம கிடையாது. பட் அவங்க கலெக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி ஜெயிக்க முடியும் பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டா. அண்ட் பஞ்சாபோட ஜெயிச்சாங்கன்னா டோர்னமெண்ட் அந்த 5th பொசிஷன்ல இருந்து அப்படியே நீங்க பாருங்க 4, 5, 6 எல்லாம் கொஞ்சம் பக்கத்துல இருப்பாங்க. ஸோ பஞ்சாப்க்கும் எம்ஐக்கும் ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ ஒரு மாதிரி சூடு பிடிக்குது டோர்னமெண்ட் கரெக்டான டைம்ல. அப்சல்யூட்லி. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அவருக்கு ஒரு பாயிண்ட் டு ப்ரூவ். போன வருஷம் கேப்டன் பண்ண கேகேஆர் பண்ணி, ஐ மீன் கேகேஆரை கேப்டன் பண்ணி அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் எல்லாம் அடிச்சுட்டு இப்போ திரும்ப இஸ் கமிங் பேக் டு கேகேஆர் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் ஆஸ் அ கேப்டன். ஸோ அவருக்குமே ஏற்கனவே நம்ம கேஎல் ராகுல், நம்ம சின்னசுவாமியில ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம், லக்னோல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அந்த மாதிரி ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயர் வில் பி ரியலி கீட் அப். ஸோ அதோட I think we'll finish this video. Thanks Appar for your lovely time and for your lovely insights. Thanks Makle for watching this video. I'll see you guys in the next one. Until then, this is Appar and Yomi signing off the field. See you guys. Bye bye.